ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பசுமை தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழை சாகுபடியில் வாழைக்கன்று எப்படி தேர்வு செய்கிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, அடிப்பகுதி தடிமனாக இருக்கணுங்க. ரெண்டாவது வேர் பகுதி நல்லா வலிமையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக மகசூல் கிடைக்குங்க. வாழைக்கன்று பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3 அடி ஹைட் இருக்கலாங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 2 கிலோ வரைக்கும் இருக்கலாங்க. இது உங்களுக்கு வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. இந்த மாதிரி கன்று செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா, இந்த கன்று செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா தாய் செடியிலிருந்து எடுத்த மாதிரி இருக்கணுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நல்லா விளைச்சல் இருக்கிற மாதிரி கன்றை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணுங்க. இதுவே நீங்கள் திசு வளர்ப்பு கன்று எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி வாழை வெட்டாதுங்க. ஒரே ஈவனாக ஒரே மாதிரி வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். இது நல்லா நம்பகமான நர்சரியாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டுங்க. இந்த திசு வளர்ப்பு கன்று பார்த்தீங்கன்னா இலை வந்து ஷார்ப்பாக கத்தியமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்குங்க. இந்த கன்றில் பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே நல்லா க்ரீனாக இருக்கணுங்க. எல்லோ கலர்லேயோ இல்லை கரும்புள்ளி விழுந்த மாதிரி இருந்துச்சுன்னாவோ உங்களுக்கு நோய் தாக்குதல் ஏற்பட்டுருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.